உலகின் தலைமைத்துவம் வழங்கப்பட்ட இஸ்லாமிய சமூகம் சடவாத சிந்தனைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருந்த காலம். வாழ்வியலின் வசந்தம் தெளிவான சிந்தனைகள் ஆட்சி செலுத்தும் தனி மனித உள்ளங்களிலிருந்தே வீசும் என்ற திடமான இஸ்லாமிய சிந்தனையின் வெளிப்பாடாக இலங்கையிலும் சிந்தனை சீர்திருத்தங்கள் தீவிரமடைந்த 80களின் இறுதி பகுதியில் முஸ்லிம் மாணவிகளுக்கான ஷரியா கற்கை நிலையங்களின் தேவை உணரப்படுகிறது. பேர்வலை, கொழும்பு, புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பூர்வீக முஸ்லிம் குடியிருப்புகளில் புத்தளம் முஸ்லிம் மாணவிகளுக்கான ஷரியா கல்லூரி வளாகத்தை அமைப்பதற்கான வளங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டிருக்க, இலங்கை தேசத்தின் தௌவா பணியை முதன்மைப்படுத்திய முதலாவது மகளிர் அரபு கல்லூரியாக புத்தளம் இஸ்லாஹியா பெண்கள் அரபு கல்லூரி 1989 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் திகதி சனிக்கிழமை அன்று 21 உள்ளூர் மாணவிகளோடு ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமியின் அன்றைய தலைவர் மௌலவி ALM இப்ராஹிம் கஃபூரி அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. உன்னதமிக்க இஸ்லாமிய குடும்பங்களின் தலைவிகளாக, தௌவா களத்தில் வெற்றிகரமான தாயியாக்களாக, இலங்கை தேசத்தின் பொறுப்புமிக்க பிரஜைகளாக நின்றுழைக்கும் ஆலிமாக்களை உருவாக்கும் உயர்ந்த லட்சியத்தை ஓலை கிடுகுகளினால் வேயப்பட்ட குடிசையிலிருந்து ஆரம்பித்து அல்ஹம்துலில்லா ஓரளவு நிரப்பமான வளங்களோடும் வசதிகளோடும் புத்தளம் இஸ்லாஹியா பெண்கள் அரபு கல்லூரி பயணிக்கிறது. தன்னுடைய வளர்ச்சியின் பங்குதாரர்களை நினைவு கூறுகிறது, அவர்களது ஈடேற்றத்திற்காக பிரார்த்திக்கிறது. எங்களோட இஸ்லாமிய ஒரு துறை சார்ந்த ஆக்களை எங்களை ஆக்கியிருக்கு. எப்படி ஒரு மனுஷனா இந்த உலகத்தில் அல்லா சொன்ன மாதிரி துறை சார்ந்தவரை ஆக்கிறதுக்கு எங்களோட இஸ்லாமியா வளர்த்துருச்சு. அதே மாதிரி பண்பாட்டு ரீதியில் ஒழுங்கான தர்பியத்தை தந்து எங்களோட இஸ்லாமியா வளர்த்துருச்சு. இந்த சூழல்லையும் சரி, வெளி சூழல்லையும் சரி, நாங்கள் போனால் எப்படி மத்தாக்களோட நடக்கின்ற விஷயத்தை எங்களுக்கு இஸ்லாமியா தந்திருக்கு. இப்போ நாங்கள் வெளி சூழலில் போனால் அங்கே நிறைய மதத்தவர்கள் வாழ்வாங்க. அவங்களோட நாங்கள் அந்நியோன்யமாக எப்படி நடக்கணும், அவங்க கேட்குற கேள்விக்கு எங்களோட பண்பாட்டு ரீதி அவங்க எப்படி ஒரு முன்மாதிரியை பெற்றுக்கொள்ளணும் எங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்துருச்சு. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்து உயர்தரத்தில் கல்வி பயில தகுதி பெறும் மாணவிகள் உள்வாங்கப்பட்டு அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கும் அச்சுகளை செதுக்கும் புத்தளம் இஸ்லாஹியா பெண்கள் அரபு கல்லூரி நாளுக்கு நாள் மெருகூட்டப்பட்டு கொண்டிருக்கும் நவீன கல்வி சிந்தனைகளின் நுழைவாயிலில் வீற்றிருந்து மாணவர் மைய கல்வியில் பல்துறை ஆளுமைகளின் விருத்தியின் அடைவுகளை 5 வருட கற்கை நெறியில் 2 கட்டங்களாக மதிப்பிடுகிறது. இஸ்லாமிய அடிப்படை சிந்தனை கோட்பாடுகளை விளங்கிக் கொள்வதற்கான மொழி விருத்தி, குர்ஆனிய ஓதல் சட்டத்திட்டங்கள், பண்பாட்டு விருத்தி மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கான தயார்படுத்தல் போன்றன முதல் 2 வருடத்திலும், இஸ்லாத்தின் அடிப்படை சிந்தனை கோட்பாடுகளுடன் ஒன்றிப்பதற்கான இஸ்லாமிய கலைகள், அரபு இலக்கண இலக்கியங்கள், ஷரியா சட்டத்திட்டங்கள், தாவா பாடநெறிகள் மற்றும் வெளிவாரி கலைமானி பட்ட பரீட்சை பாடங்கள் அடுத்த 3 வருடத்திலும் போதிக்கப்படுகின்றன. பட்டதாரிகள் இந்த நாட்டினுடைய ஆரம்ப நிலையில் இருந்து, அதாவது முன்பள்ளிக்கூட குர்ஆன் மதரசாக்கள் இருந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மட்டம் வரைக்கும் கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய பட்டதாரிகள் இன்று காணப்படுகின்றார்கள் என்ற செய்தி நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல அவர்கள் பயிற்றுவிப்பாளர்களாக, தாயிக்களாக இருக்க வேண்டும் என்ற நிலையில இந்த நாட்டினுடைய ஒரு ஜமாத்தில் அவர்கள் குவியாமல் இந்த நாட்டில் காணப்படுகின்ற எல்லா ஜமாத்துக்களிலும் அவர்கள் பங்கு கொண்டு அனைத்தினுடைய பங்காளர்களாகவும் பயிற்றுவிப்பாளர்களாகவும் தலைமை வழங்குகின்றவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பெண்ணுடைய பிரதான வகை பங்காகிய குடும்ப தலைமைத்துவத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு தக்க வகையிலே அவர்கள் தயார் செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற காட்சி நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆளுமை விருத்தியில் மாணவிகளது எழுத்தாற்றல்களுக்கு களமமைக்கும் தேசிய இஸ்லாமிய சஞ்சிகைகள், பேச்சாற்றலை கருத்தாடலை புடம்போடும் மன்றங்கள், சமகால அரசியல் பொருளாதார சிந்தனை தோன்றல்களை விமர்சிக்கும் சுவரொட்டி பத்திரிகைகள், பல்துறை ஆளுமைகளை பண்படுத்தும் விளைநிலங்கள், இஸ்லாமிய தாவாவை மையப்படுத்தி இஸ்லாஹியா வெளிக்கொணரும் ஈமானிய விருட்சம் அவபோதைய சஞ்சிகைகள் கொண்ட லட்சியத்தில் பயணிக்கும் இஸ்லாஹியாவின் பாதையின் ஒளிக்கீற்றுகள், ஒழுங்கு, நேர்த்தி, ஒழுக்கம், பண்பாடு, ஒற்றுமை, தலைமைத்துவம் என்பன பண்பட்ட சமூகத்தின் அடையாளங்கள், இஸ்லாமிய தௌவா பணியின் அச்சாணிகள். இது இஸ்லாஹியா மாணவிகளின் அழகு. அடைவு மட்ட மதிப்பீட்டில், ஆய்வு முறையியல், நவீன கல்வி சிந்தனையில், இஸ்லாமிய தௌவா முன்னெடுப்புகளில் மாணவிகளின் வகிபாகத்தை மதிப்பிடும் அளவுகோல்.
தௌவா களத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் சாணக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தேசிய மட்ட தௌவா களத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் தாயிகளுடனான சந்திப்புகள், கருத்தரங்குகள், தலைமைத்துவ ஆளுமை விருத்தி பயிற்சி பட்டறைகள், தேசிய பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடனான அமர்வுகள் எல்லாம் இஸ்லாஹியா செதுக்கும் சிற்பங்களின் சிந்தனை ஆளுமை அழகை மெருகூட்டுகின்றன. මම ඉගෙන ගත්ත සිංහල මාධ්‍ය ඉස්කෝලේක අන්‍යාගමිකයින්ට ඉස්ලාම් ධර්මය වටහා දෙන කාර්යභාරය අපිට තමයි අයිති වෙලා තියෙන්නේ. හේතුව අපි සිංහල මාධ්‍යයෙන් ඉගෙන ගත්ත නිසා තමයි අන්‍යාගමිකයින් අතර ඇතිවන ඉස්ලාමීය පිළිබඳව ගැටලු निराකරණය කරගන්න මම මේ ඉස්ලාහියා භූමියකින් දැනුමයි අධ්‍යාපනය ලබා ගත්තා. சிங்கள தேசத்தில் தௌவாவின் வேகமும் விவேகமும் இஸ்லாஹியா வளாகத்தில் அளவிடப்படுவது இஸ்லாஹியாவின் இலட்சிய பயணத்தில் ஸ்திரத்தன்மையை நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்புகளோடும் நோக்க வைக்கிறது. தௌவா களத்தில் பண்பட்ட தாயியாவாக, நாளைய சமூகத்திற்காக வளர்த்தெடுக்கப்படும் சந்ததியின் தாயாக, குடும்ப தலைவியாக, ஆசிரியையாக இன்னும் பல பொறுப்புகள் இஸ்லாஹியா மாணவிகளின் கல்லூரியில் இருந்தான விடுகையோடு அவர்களை வரவேற்கின்றன.